உங்கள் ஷோல்டரோட முன்பகுதி எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் கீழே உங்களோட பைசப்ஸ் மசில்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல உங்களோட வலி ஆரம்பித்து இப்படி ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கா ஃபுல்லாக உங்களோட நடுவிரல் வரைக்கும். சிலருக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா வலிக்குது ப்ளஸ் மரமரப்பாக இருக்குது, சிலருக்கு குடையிற மாதிரி வலிக்குது பைசப்ஸ் மசில்ஸ்லாம். பர்டிகுலராக இந்த இடம் வலி இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் ஒரு இன்டர்னல் ஆர்கன் சம்மந்தமான பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சி அந்த பதிவை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்துகிட்ருக்கு, கடுமையான குடைச்சல் இருக்குது, ஃபோன் வச்சு பேசினா வலிக்குது, அல்லது பிடிச்சிக்கிட்ட மாதிரி கிராம்ஸ் மாதிரி பிடிச்சிக்குது அந்த இடத்துல, அல்லது கண்டினியூஸாக வலி இருந்துகிட்டே இருக்குது. பர்டிகுலராக நிறைய ரைட் சைடில் உங்களோட வலியை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெயின் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது உங்களோட இன்டர்னல் ஆர்கனான உங்களோட பெரிகார்டியம், அதாவது இருதய உறை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். எடுத்தோடனே நம்ம இந்த இருதய உறை அப்படின்னு சொன்னால் எடுத்தோடனே பயப்பட வேண்டாங்க. ஃபஸ்ட் காம் டவுன். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருதய உறை அப்படின்னு சொல்லக்கூடியது நாங்கள் ப்ராப்ளம்னு சொல்கிறது எனர்ஜி லெவல் வீக்னஸஸ். எடுத்த உடனே மேஜரான இஷ்யூஸ்க்கு பிரச்சனைகளை கொண்டு போகாது நம்மளோட பாடி. ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜி லெவல் வீக்னஸ் இருக்கும்போதே இந்த பெயின் நமக்கு இன்வேரியபிளாக காட்ட ஆரம்பிக்கும். விட்டு விட்டு காட்டும் அல்லது கண்டினியூஸாக காட்டும். இது எப்படி டாக்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற சிம்டம்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 6 months 1 year அதுக்கு மேற்பட்ட டைம்லேருந்து ரொம்ப விட்டு விட்டு வலிச்சுட்டே இருக்குது அல்லது கண்டினியூஸாக வலிக்குது, என்ன தான் நாங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் அந்த வலி ப்ரெசஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வலி நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக இருக்குதுன்னு சொன்னால் படபடப்பாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க, அஜிடேஷன்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட செஸ்ட் போர்ஷனில் நடு பகுதி இந்த இடமோ அல்லது அதே இடத்துல முதுகு பகுதியில் பின்னாடி அதே லொக்கேஷன்லேயோ உங்களுக்கு ஒரு ஹெவினஸை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் மேலே பார்த்து படுத்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஒரு கழிச்சோ குப்புறப்படுத்தாலோ தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். படப்படப்பு நிறையா இருக்கும். ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட ஒரு மாதிரி படன்னு இருந்துகிட்டே இருக்கும். உங்களால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. உங்கள் பீட்டிங்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து எந்திரிக்கும் போது, படுத்து எந்திரிக்கும் போது, குனிஞ்சு நிமிரும் போது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அண்ணாந்து பார்த்து குனியும் போது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் கண் இருட்டிட்டு வர மாதிரி இருக்கும். தலை பாரமோ தலை சம்மந்தமான விறுவிறுப்போ இருந்துகிட்டே இருக்கும். டெஃபினட்டாக இந்த நான் சொன்ன விஷயங்களோட இந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.